இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புது ரோஜா செடி நம்ம நட்டு வச்சுருக்குறோம். ரோஜா செடி நல்லா தளிர் வந்து இது போல் அடர்த்தியான ரோஜா பூ பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இந்த பிளான்ட்டு தான் நான் நட்டு வச்சுருக்கிறேன். லேட் ஆகிடுச்சு நடுறதுக்கு, நேற்றே நட்டுட்டேன் நான். இருந்தாலும் ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் போடலை. முன்ன கருவேப்பிலை அது போலலாம் நான் அடியில் கீழே தொட்டியில் போடுவேன். ஆனால் இந்த செடிக்கு வந்து எதுவும் போடாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக நட்டுட்டேன். அதாவது மண்ணோடவே இறக்கிட்டு கோகோபீட் கீழே போட்டுட்டு நிறைய கோகோபீட் மேலே போட்டுட்டேன். அந்த செடி மண் மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். அப்படி இந்த செடிக்கு நான் சொன்னேனே ஒயிட் ரோஸ்க்கு, அதே போல் தான் இந்த செடிக்கும் நான் நட்டுட்டேன். டார்க் ரோஸ் இது. இந்த ஒயிட் ரோஸ்க்கு நான் எப்படி போட்டேன்னா பாருங்கள், இது வந்து ஆர்கானிக் கிரானுவல்ஸு. இப்போ நான் வந்து இந்த செடிக்கு எப்படின்னா இதுக்கு ஆர்கானிக் கிரானுவல்ஸ் போட்டுட்டு ரைஸ் வாட்டர் ஊற்றினேன். நல்லா பெரிய பூ பூத்து பாருங்கள், நல்லா அடர்த்தியாக இருக்குது. பூவெல்லாம் இன்னும் கூட இருக்குது. தளிர் கூட பாருங்கள், தளிரும் வந்துருக்கு. நல்லா இது போல் நம்ம கொடுத்தோம்னா நல்லா வரும் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு வந்து நீங்கள் ரைஸ் வாட்டர் கொடுத்துட்டு ஏதாவது கிரானுவல்ஸ் பண்ணோன்னா நீங்கள் வெறும் ரைஸ் வாட்டரு கிரானுவல்ஸு ரெண்டும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் ரைஸ் வாட்டரும், சப்போஸ் இது ஆர்கானிக் கிரானுவல்ஸ் இல்லைன்னா இப்போ நான் ஒரு ஃபெர்டிலைசர் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஆர்கானிக் கிரானுவல்ஸ் வந்து கொஞ்சம் போல் நான் போடுறேன். இல்லை ரொம்ப வேர்லெலாம் போடக்கூடாது, மேலே போடணும். என்ன தான் ஆர்கானிக் கிரானுவல்ஸ் இருந்தாலும் நம்ம எப்போவுமே எரு வந்து கொஞ்சம் மண்ணோடு கலந்து நடும்போது அது வேறு, மேலே போடும்போது வேரில் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. இது போல் உருண்டை உருண்டையாக இருக்கும், குட்டி குட்டியாக இது போல் போடணும். நான் அந்த பிளான்ட்டுக்கு ஒயிட்டுக்கு வந்து நான் இப்படி தான் போடுறேன். ஆனால் இப்போ இது போல் போட்டுட்டு கொஞ்சம் வந்து கோகோபீட் வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக தான், புது கோகோபீட் வந்து நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு நான் போடுறேன். எதுவும் செய்யாது, நல்லா அலசிட்டா போதும். இது போல் வந்து நம்ம திருப்பியை வந்து இந்த மண் மூடி வச்சுட்டு கிரானுவல்ஸ் வந்து நல்லா கவர் பண்ணிவிடுங்க, அதான் நல்லது. தண்ணி ஊற்றும்போது அப்போ தான் நல்லா அந்த சாரமெல்லாம் இறங்கிடும், கிரானுவல்ஸ் ஊறிட்டு அதுக்கு. இப்போ நம்ம இது போல் கொடுத்துட்டு நான் வந்து ரைஸ் வாட்டர் தான் கொடுத்தேன் இந்த பிளான்ட்டுக்கு. இப்போது இது வந்து ரைஸ் வாட்டரு. இந்த பிளான்ட்டுக்கு நான் வந்து இது போல் தான் கொடுத்தேன். நல்லா பெரிய பூ தான் பூக்குது. இது போல் நீங்கள் கொடுங்க. ரைஸ் வாட்டர் வந்து ஊற்றுனீங்கன்னா, சப்போஸ் கிரானுவல்ஸ் இல்லைனாக்கா டீ தூள் மட்டும் நீங்கள் டீ தூள் வேஸ்ட்டு போட்டு ரைஸ் வாட்டரில் கலந்துட்டு கொடுத்துருங்க, ரொம்ப நல்லது. அதாவது டீ தூள் வேஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு ரைஸ் வாட்டர் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு ஊற்றணும், நிறைய தண்ணி கலந்துட்டு. நான் வந்து கொஞ்சம் போல் தானே ஊற்றினேன் இந்த பிளான்ட்டுக்கு, அதனால கொஞ்சமாக கலந்து. இப்போது இது வந்து நான் ஊற்றுனது வந்து ரைஸ் வாட்டர் வந்து நல்லா 1/4 கிளாஸ் புளிச்சுது. திருப்பி 1/4 கிளாஸ் ப்ளெயின் வாட்ரு ஊற்றி வச்சுருந்தேன். திருப்பி 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா புளிச்சுது, அது 2 கிளாஸ் தண்ணியில் கலந்துட்டேன். இருந்தாலும் இது போல் மெலிசாக இருந்ததுன்னா தண்டெல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லது. அங்கங்கே மெலிசாக இருக்கிற இடத்துலலாம் கட் பண்ணிடணும். ரோஸ் பிளான்ட்டில் நல்லா திக்கான பிரான்ச் போடும். இப்போ இது போல் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா ரோஜாப்பூ, அடர்த்தியான ரோஜாப்பூ பூக்கும். இந்த வீடியோவில் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.